ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 6th தமிழில் இயல் 1ல் வந்து செகண்ட் லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் கும்மி அப்படின்ற செயல் பகுதி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கும்மி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். மோஸ்ட்லி இந்த கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரியும். திருவிழா காலங்களில் வந்து சாமியை வர்ணித்து கும்மி பாடல் வந்து பாடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கும்மி பாடலில் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து தமிழை வந்து எப்படி வந்து பாராட்டி பாடியிருக்காரு அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூல்வெளி வந்து பார்த்துக்கலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாவலரேறு. அடுத்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். தேன்மொழி கிடையாது, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஓகேவா ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஓகே. ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது இவரோட இயற்பெயர், சிறப்பு பெயர், என்னென்ன நூல்கள் வந்து இயற்றியுள்ளார், என்னென்ன இதழ்கள் வந்து நடத்தினார், அதுதான் வந்து ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொடுத்துருக்கிற பாடல் தமிழ் கும்மி அப்படின்றது வந்து கனிச்சாறு அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேவா? அந்த கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இப்போ பாட்டு வந்து பார்க்கலாமா. இந்த ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஒரு செயல் பகுதி படிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மெயினாக கேட்குறது வந்து அந்த லைன்ஸ் கொடுத்துட்டு வந்து எந்த செயல் பகுதியில் வந்திருக்குன்னு கேட்கலாம். இல்லைனா இந்த வரிகளை இயற்றியது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் பார்ப்போமா. இளம் பெண்களை தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஓகேவா? ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். நம்ம தமிழை வந்து சொல்கிறாங்க. பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம். எவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர். இந்த ஒரு நிமிஷம், சாரி ஃபார் இன்டரப்ட். ஓகேவா? ஸோ ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். ஓகேவா? ஸோ ஊழி அப்படின்னா பெரிய காலம், நீண்டது ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க, பெரிய காலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ அதுக்கடுத்து பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம். எந்த காலத்திலுமே வந்து அழியாமல் வந்து நிலைத்து நின்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கட்டும் இந்த மேதினி வாழ் வழி காட்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதோட மீனிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சொற்பொருள்கள் வந்து பார்ப்போம். சொல்லும் பொருள். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி அப்படின்னா வந்து உலகம். ஸோ உலகத்துக்கு வந்து வேறு நேம்லாம் வந்து இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. ஓகேவா? ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அதோட நேமு, செயல் பகுதி, தமிழ் கும்மி, இயற்றியவர் யார், ஃபஸ்ட்டு அந்த 2 லைன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்து ஷார்ட்கட் படி கூட நீங்கள் வந்து எப்படி வேணால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அவரை பற்றி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ. ஓகேவா? பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர், இயற்றிய நூல்கள், என்னென்ன இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இந்த லைன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்த நாள் அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப வந்து ஒவ்வொரு செயல் பகுதியிலுமே இந்த மாதிரி கற்பவை கற்றப்பின் அடுத்து வந்து இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துட்டு யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, வாணிதாசன் இந்த வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துரு. அடுத்து வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தமிழ் மொழி படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. ஓகேவா? தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி. ஓகேவா? இதுக்கு வந்து மேன்மை. அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். ஓகேவா? ஸோ அடுத்து பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். ஓகேவா? பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்து பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிற்கும்.
அடுத்து 8 + திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் இயரில் முதல் இயரில் வந்து இரண்டாவது செயல் பகுதி வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.